பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பு சார்பில் முற்றுகை போராட்டம் நடத்தப்படும் என ஒரு அறிவிப்பானது வெளியாகியுள்ளது. முற்றுகை போராட்டத்தில் பெரியார் ஆகிய உணர்வாளர்கள் பங்கேற்க அழைப்பும் விடுக்கப்பட்டுள்ளது. நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பெரியார் குறித்து பேசியது மிகப்பெரிய அளவில் சர்ச்சையானது. இதற்கு பல்வேறு தரப்பிலிருந்து கண்டனங்களும் தெரிவிக்கப்பட்டு வருகின்றன. மேலும் காவல் நிலையங்களில் 60ற்கும் மேற்பட்ட புகார்கள் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவலானது வெளிவந்துள்ளது. இந்த நிலையில் வருகிற 22ஆம் தேதி சீமான் வீடு முற்றுகையிடப்படும் என மே 17 இயக்க ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி அறிவித்துள்ளார். பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பு சார்பில் முற்றுகை போராட்டம் நடைபெற இருப்பதாகவும் முற்றுகை போராட்டத்தில் பெரியாரிய உணர்வாளர்கள் பங்கேற்கவும் அழைப்பும் விடுக்கப்பட்டுள்ளது. நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் கடலூரில் செய்தியாளர்கள் சந்திப்பில் பெரியார் குறித்து பேசியதுதான் தற்பொழுது மிகப்பெரிய அளவில் விவாத பொருளாக மாறியுள்ளது. அது மட்டுமல்லாது பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பு சார்பில் இந்த ஒரு முற்றுகை போராட்டமும் தற்பொழுது வெளியாகியுள்ளது. இதுகுறித்து தனது சமூக வலைதள பக்கத்தில் திருமுருகன் காந்தி பதிவினை போட்டுள்ளார். அதில் சீமான் வீடு ஜனவரி 22ஆம் தேதி முற்றுகையிடப்படும், தோழமைகள் ஒன்று திரள்க, பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பு என்ற ஒரு பதிவினை இவர் போட்டுள்ளார். இந்த ஒரு பதிவானது தற்பொழுது சமூக வலைதள பக்கத்தில் மிக வைரலாகி வருகிறது. அது மட்டுமல்லாது ஜனவரி 22ஆம் தேதி சீமான் வீட்டை முற்றுகையிடும் போராட்டம் நடைபெறும் என்றும் கோவை ராமகிருஷ்ணனும் தெரிவித்துள்ளார்.